ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்துட்டு ஊரில் இல்லை, ஊருக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். என்னோடய ரூமில் ஒரு சின்ன கூடு இருந்துச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த கூட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த கூட்டை தூக்கி போட்டுட்டேன் நான். அப்புறம் வந்து அது பார்த்தா இன்னும் ஆடுற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா உள்ளே ஒரு சின்ன அணில் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த அணில். சரின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து விட்டாலும் அதுக்கு தெரியல எங்கேயுமே. சரி நம்ம பால் கொடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஃபியூ டேஸ் ஆனோன்னா நம்ம மரத்துலேயே விட்டுறலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் நான் என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்கள். மரத்துலேயும் நான் கொண்டு போய் விட்டாலும் அதுக்கு போகவே தெரியல. அது அப்படியே என் கூடயே இருந்துருச்சு. அது நான் ஏன் மரத்தில் விட்டேன்னா, அது ஆக்சுவலாக வந்துட்டு எப்போவுமே வந்து அனிமல்ஸை நம்ம வந்து கட்டி வைக்கிறதோ நம்ம கூட வச்சுக்கிறத விட அவங்க இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இருந்தால் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்களா. ஸோ அதனால தான் நான் கொண்டு போய் விட்டேனே ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய அணில் ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன், நிறைய அனிமல்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணி அந்த விட்டுருக்கேன் அப்படியே, அதுவும் போயிடும். பட் இந்த அணிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து என் கூடயே இருந்துருச்சு அப்படியே. அது வந்து என்னையவே அவங்க அம்மாவாக நினச்சிருச்சு. ஏன்னா அந்த கூட்டிலேருந்து நான் எடுத்தனால அது என் கூடயே ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ வந்து பைக்லாம் ஒன்றா போவோம். அதாவது பைக்கில் எப்படி போவோம்னா, அது என் காலரில் உட்காந்துக்குவோம், இல்லாட்டி என் ஹேண்ட் ஸ்லீவ்லாம் உட்காந்துக்குவோம். அப்படியே நாங்கள் டிரைவிங்லாம் நிறைய போவோம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதனால் இது பேர் சார்லின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.